தமது சொத்து விவரங்களை வெளியிடாமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கிற்காக முன்னாள் பிரதமர் நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியிருந்தார். முன்னாள் பிரதமர் நீதியரசர் சார்பில் இந்த வழக்கில் 100க்கும் அதிகமான சட்டத்தரணிகள் ஆஜரானதாக ஜனாதிபதி சட்டத்தரணி நளின் லதுவஹெட்டி குறிப்பிட்டார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முறைப்பாடு தொடர்பில் விடயங்களை தெரிவித்த அரசு சட்டத்தரணி டிலான் ரத்நாயக்கு கணனி மூலமான சாட்சியங்களை முன்வைக்க உள்ளதால் இன்றைய தினம் முன்னாள் பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அறிவிக்க முடியாது என குறிப்பிட்டார். ஷிராணி பண்டாரநாயக்க நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நளின் லதுவஹெட்டி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அத்துடன் நீதிமன்றத்தில் அறிவிக்காது தமது தரப்பினர் நாட்டிலிருந்து ஒருபோதும் வெளியேற மாட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டார். விடயங்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய வழக்கு விசாரணையை எதிர்வரும் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைத்தார். විධායක කමිටුවේ පමණක් නෙවෙයි බා කවුන්සිලේ පමණක් නෙවෙයි පිටරට இது தொடர்பில் உள்ள பொறுப்பு மற்றும் ஷிராணி பண்டாரநாயக்கவிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதனை கண்காணிப்பதற்காகவும் எமது நிறைவேற்று குழு சட்டத்தரணிகள் சங்கம் மாத்திரமல்லாது வெளிநாடுகளில் உள்ள சில சட்டத்தரணிகள் சங்கங்களிலிருந்து எமக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. நீதிமன்றம் குறித்து எமக்கு பரிபூரண நம்பிக்கை உள்ளது. நியாயம் நிலைநாட்டப்படும் என்ற எதிர்பார்ப்பு எமக்கு உள்ளது. வெளிநாட்டு தூதுவராக செயற்பட்ட காலம் சென்ற அசித்த பெரேராவின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். கொழும்பு பரியோவான் கல்லூரியின் பழைய மாணவரான அவர் ஓர் பட்டதாரியாவார். 1994ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் உறுப்பினராக அசித்த பெரேரா பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்தார். பின்னர் அவர் அரசியலில் இருந்து நீங்கி தூதரக சேவையில் இணைந்து கொண்டார். 2006 தொடக்கம் 2009ஆம் ஆண்டு வரை தென்கொரியாவின் தூதுவராக செயற்பட்டுள்ள அசித்த பெரேரா 2011ஆம் ஆண்டு இத்தாலியின் தூதுவராக செயற்பட்டுள்ளார். இஷினி விக்ரமசிங்கவின் கணவரான இவர் ஷான் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் துணராவார். 54 வயதில் இயற்கை எய்தியுள்ள அசித்த பெரேரா 2 பிள்ளைகளின் தந்தையாவார். காலஞ்சென்ற அசித்த பெரேராவின் வீட்டுக்கு இன்று சென்ற ஜனாதிபதி பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜான் ரங்கின் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயம் செய்தார். மட்டக்களப்பு நகருக்கு சென்ற பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அங்கு மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகளை பார்வையிட்டார். அத்துடன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் சிலையையும் அவர் பார்வையிட்டார். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகருடன் பிரித்தானிய தூதுவராலயத்தின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள ஜாமியு சலாம் ஜிம்மா பள்ளிவாசலுக்கு விஜயம் செய்த பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் நம்பிக்கையாளர் சபை தலைவர் உள்ளிட்ட பலருடன் கலந்துரையாடினார். சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு சென்ற தாயொருவர் 21 வருடங்களாக நாடு திரும்பவில்லை. தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமது தாயாரை மீட்டு தருமாறு கோருகின்றனர் பிள்ளைகள். இவ்வாறான ஒரு சம்பவம் கிண்ணியாவில் பதிவானது. வறுமையின் காரணமாக வெளிநாடொன்றுக்கு சென்ற தாயார் 21 வருடங்கள் கடந்தும் நாடு திரும்பவில்லை. இன்று வருவார், நாளை வருவார் என்று 21 வருடங்கள் பிள்ளைகள் காத்திருக்கின்றனர். அம்சா உம்மா கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா ஆயிலியடி பகுதியைச் சேர்ந்தவர். 1992ஆம் ஆண்டு தனியார் தொழில் வாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றின் ஊடாக சவுதிக்கு தொழில் நிமித்தம் அம்சா உம்மா சென்றுள்ளார். இனி எங்களால பொறுக்கையலா நாங்க எல்லா இடத்துக்கும் அறிவிச்சக்கூடிய இடத்துக்கு அறிவிச்சோம். இதுக்கு 10 வருஷத்துக்கு எங்க அம்மாவே எங்களுக்கு அனுப்பி வச்சிட மாதிரி இல்ல. என்னைய விட்டு போட்டு போன எங்க அம்மா 10 வயசுல, எங்கட பாப்பா 15 வருஷத்துக்கு எங்கட அம்மாவே எடுத்துதான் அம்மாவே நான் கடைசி பார்வையா பாத்துட்டு போறேன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கட அம்மா வரல, எங்கட பாப்பா மௌத்தாவிட்டாங்க. சவுதியின் ஜிசான் பகுதியில் உள்ள வீடொன்றில் தமது தாயார் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதென்று அம்சா உம்மாவின் மகன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவித்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். தமது தாயாரை மீட்டு தருமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ள போதிலும் இதுவரையில் எந்த ஒரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அம்சா உம்மாவின் பிள்ளைகள் தெரிவிக்கின்றனர்.
கடன் வாங்கி நான் சவுதிக்கு போன இடத்துல எனது மாமியாரை சந்திச்சேன். அவங்களுக்கு 2 வருஷம் தான் அக்காம அடிச்சிச்சாங்க. இன்னும் 20 வருஷமும் மீதி அக்காம அடிச்சல. பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தேன். 2 நாள் 3 நாள் தான் அவங்களோட வீட்டுல இருந்து நான் வந்தேன். அவர் நடக்கலாம் நிலைமையில இருந்துச்சு. அவ இனிமே என்ன வேலை செய்யற 60 வயசாவுக்கு இப்போ. இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதி இணைப்பதிகாரியுமான மங்கள ரன்தனியவிடம் வினாவிய போது இந்த பெண்ணை மீட்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் ஜித்தாவில் உள்ள இலங்கை கன்சியூலர் அலுவலகத்தின் முதலாம் செயலாளர் MBM சாருக்கிடம் வினவிய போது அம்சா உமா பணியாற்றும் இடத்தின் உரிமையாளர்களை தொடர்பு கொண்டு வினவியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாத இறுதிக்குள் அவரை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புவதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் MBM ஷாருக் கூறினார். விரைவில் அம்சா உமா நாடு திரும்புவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் அம்சா உமாவின் உறவுகள். திமுலப்பத்தன போலீஸ் பிரிவின் டெவன் நீர்வீழ்ச்சியை அண்மித்த நீர்நிலையில் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். தலவாக்கலை புரூக் தோட்டத்தைச் சேர்ந்த 26 வயதான இளைஞனே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 12:30 அளவில் இடம்பெற்றுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக சடலம் கொட்டகலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் திம்புலப்பத்தனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 26 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 1,20,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இந்தியா, சீனா போன்ற ஆசிய வலய நாடுகளில் இருந்தே அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்துள்ளனர். கடந்த 8 மாதங்களில் சுமார் 7,11,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதுடன் அது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 14.3 வீத அதிகரிப்பாகும். பொலன்னறுவை ரோயல் கல்லூரியின் பளுதூக்கும் வீராங்கனை தினுதா அபேசேகர புதிதாக 2 இலங்கை சாதனைகளை நிலைநாட்டியுள்ளார். பாடசாலை மட்டத்திலான அகில இலங்கை பளுதூக்கும் போட்டிகள் பிலிமத்தலாவை தீரானந்த மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றன. பாடசாலை மட்டத்திலான அகில இலங்கை பளுதூக்கும் போட்டியில் தினுதா அபேசேகர 17 வயதின் கீழ் மகளிருக்கான 48 கிலோகிராம் எடை பிரிவில் பங்கேற்றிருந்தார். தினுதா அபேசேகர 62 கிலோகிராம் எடையை தூக்கி ஸ்னோஷ் முறையில் இலங்கையின் புதிய சாதனை ஒன்றை நிலைநாட்டினார். இலங்கை விமானப்படையின் DDH கோமஸ் 61 கிலோகிராம் எடையை தூக்கி இதற்கு முன்னர் சாதனை படைத்திருந்தார். தினுதா அபேசேகர இன்றைய தினம் முழுவதும் 135 கிலோகிராம் எடையை தூக்கி இலங்கையின் புதிய சாதனையை பதிவு செய்துள்ளார். சுகததாச மைதானத்தில் 91வது தேசிய மேல்நிலைப் போட்டிகள் இன்று ஆரம்பமாகின. இந்த போட்டிகளில் 200 மீட்டர் ஆடவர் பிரிவில் கடற்படையின் சுசன் ஹல்கா முதலிடம் பெற்றார். மகளிருக்கான 200 மீட்டர் ஓட்ட போட்டியில் ஜானி சதுரங்கனி வெற்றியீட்டினார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.